ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க வரோன்னா சக்ஸஸ் இன் லைஃப். நம்ம லைஃப்பில் எப்படி சக்ஸஸ் ஆகிறதுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸ்டெப் நம்பர் 1, செட் ஸ்மார்ட் கோல்ஸு. நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முதல் ஸ்டெப்னு நம்ம ஒரு கோலை செட் பண்ணணும். கோலை செட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ட்ராக்கில் அந்த கோலை நோக்கி போய்கிட்டே இருக்க முடியும். கோல்ன்றது எதா வேணாலும் இருக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸில் ஒரு 5 or 6 கிளைண்ட்ஸ்ட்டு அசைன்மெண்ட் சைன் பண்ணுறதா இருக்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி என்னோடய ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டு கோல் வச்சுருக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நெக்ஸ்ட்டு கரியரில் காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்றது ஒரு கோலாக இருக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோலை செட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 2, டேக் ஆக்ஷன். கோலை செட் பண்ணுறதை விட நிறுத்திடக்கூடாது. நம்ம அந்த கோலுக்கான ஆக்ஷனை எடுக்கணும். வெறும் நானும் மற்றவங்கள மாதிரி இது பண்ணணும் அது பண்ணணும் இந்த நியூ இயர்க்கு ரிசல்யூஷன் எடுத்தேன் அது மாதிரி வெறும் கோல்ஸை மட்டும் செட் பண்ணிவிட்டு நின்றுடாமல் அதுக்கு அந்த கோலுக்கான ஆக்ஷனை நம்ம எடுக்கணும். ஸ்டெப் நம்பர் 3, டெவலப் எ க்ரோத் மைண்ட் செட்டு. இப்போ நம்ம கோலை செட் பண்ணிட்டோம், அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை விட்டுறாமல் சக்ஸஸ் வரலேன்ட்டு விட்டுறாமல் உங்கள் எபிலிட்டி மேலே நீங்கள் பிலீவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போகலாம், எப்படி கற்றுக்கலாம், நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றத மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். ஸ்டெப் நம்பர் 4, டேக் கால்குலேட்டட் ரிஸ்க்கு. நீங்கள் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இதாண்டா இதுன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எதற்கும் தயங்கக்கூடாது. ரிஸ்க், win or lose, it doesn't matter. You take the calculated risk. Step number 5, foster resilience அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா how to bounce back from setbacks. ஒரு பின்னடைவிலிருந்து திரும்ப நம்ம எப்படி பவுன்ஸ் பேக் ஆகிறது. இப்போ ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதிலிருந்து கற்றுக்கிட்டு திரும்ப ஒரு சக்ஸஸை நோக்கி எப்படி போகிறதுன்றது தான் ஃபோஸ்டர் ரெசிலன்ஸ்ன்னு அப்படி சொல்லுவாங்க. ஸ்டெப் நம்பர் 6, கண்டினியூஸ் லேர்னிங். நம்ம ஒரு கோலை நோக்கி ஓடுறோன்னா அதை பற்றி புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளால் நம்மளோட ஸ்கில்ஸையும் நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் படிக்கிறத மட்டும் எப்பவும் விட்டுறாதீங்க. அதை பற்றி புதுசாக என்ன கற்றுக்க முடியுமோ அதை நிறையா தேடி படிங்க. ஸ்டெப் நம்பர் 7, சீக் ஃபீட்பேக். எல்லார்கிட்டையும் இருந்து ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்கள் பர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்குன்றத தெரியும். ஒரு சில பேர் நெகட்டிவாக சொல்லலாம், ஒரு சில பேர் பாசிட்டிவாக சொல்லலாம். அந்த நெகட்டிவ்லாம் விட்டு தள்ளுங்க. அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரல அதில் பாருங்கள் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன சொல்கிறாங்க, இன்னும் நம்ம கோல்ஸில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அது மாதிரி ஒரு நல்ல ஃபீட்பேக்ஸ்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க. அதிலேருந்து பாசிட்டிவ் எடுத்து நீங்கள் அதை நோக்கி இது பண்ணிங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 8, ஃபைனல் ஸ்டெப், செலப்ரேட் அச்சீவ்மெண்ட்ஸு. உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் செலப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் தான் செலப்ரேட் பண்ணணும், வேறு யாரும் செலப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு குட்டி மைல் ஸ்டோனாக வச்சு போங்க. அந்த ஒரு மைல் ஸ்டோனையும் ரீச் பண்ணுறப்ப சக்ஸஸ், ஒரு பெரிய சக்ஸஸ் தான். இப்போது நான் டெய்லி மார்னிங் 6 o'clock எழுந்து ஒரு 30 minutes எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதை டெய்லியும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், அது ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். அது மாதிரி தான் ஒரு சின்ன மைல் ஸ்டோன் செட் பண்ணிக்கோங்க. ஒரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணுறப்பவும் உங்களோட சக்ஸஸை அச்சீவ்மெண்ட்டை கொண்டாடுங்க. அப்படின்னா தான் நம்ம லைஃப்பில் கடைசியில் ஒரு பெரிய சக்ஸஸை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர்.